Hello guys, welcome to our channel. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபார் த நெக்ஸ்ட் டேஸ் அப்படின்னா Google AdSense அப்ரூவல் யூசிங் ஏஐ டூல். ஒரு பிளாக் போஸ்ட் நம்ம வந்து Google AdSense அப்ரூவல் வாங்க போறோன்றது தான் நம்மளோட மெயின் கோலாக இருக்க போகுது. இந்த 30 டேஸ்ல மேக்ஸிமம் நம்ம இதை ஒரு பிளேலிஸ்ட்டாக தான் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணி லைக் அது ஹியூமனைஸ் பிளாக் போஸ்ட்டாக இருக்க போகுது. லைக் 100% ஒரிஜினாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி இதில் பேசுவோம். அண்ட் ஒரு பிளாக் எப்படி எழுதணும், எஸ்இஓ எப்படி மாற்றணுன்றது கம்ப்ளீட் இந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கவர் ஆக போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கலாம். அண்ட் தமிழில் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எல்லாமே அதர் லாங்குவேஜஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏன் தமிழில் ட்ரை பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ரிசல்ட் ஓரியன்ட் தான். நான் என்ன இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறேன்றது டே எண்டில் எப்படி ஆட்சன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வாங்க போகிறோமா இல்லையா, அது என்ன நடக்குதுன்ற விஷயங்களை நான் கம்ப்ளீட்டாக இதில் இந்த பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் டே 1 இன்னைக்கு. ஸோ இந்த டே 1லேருந்து இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் எத்தனை டே கவர் ஆகுதோ அது வரைக்குமே இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல் லென்த்தாக தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கம்ப்ளீட் பார்ட் எத்தனை டேஸ் அண்ட் எத்தனை ஹவர்ஸ் இது எல்லாமே வந்து கோ த்ரூ ஆக போகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து 100 ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லாமே. ஸோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எந்தெந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை எழுத போகிறோம், அது எப்படி ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கா இல்லை டூப்ளிகேட் கண்டென்ட்டாக மாறுதா, எப்படி அது ஹியூமனைஸ் கண்டென்ட்டாக மாற்றுறதுன்றது இந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். ஃபர்தராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்க அப்டேட்ஸ் லைனாக நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் பெல் பட்டனை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த சேனலில் தென் வீடியோக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேலேயே நான் டைட்டில் கொடுத்துருப்பேன், கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் யூசிங் ஏஐ டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ டூல்ஸ்னால் ஏஐ டூல்ஸ் நம்ம என்ன மெயின் ஒரு பிளாக் போஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த நிறைய லிஸ்டட் ஆஃப் டூல்ஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது அண்ட் நான் இது வரைக்கும் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கிராவிட்டி ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை, பிகாஸ் நானே டெஸ்ட் தான் எடுத்திருக்கேன். லைக் இந்த டெஸ்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ரிசல்ட் ஓரியன்ட் பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்றது உங்களோட டிசிஷன்ஸ். நான் இது வரைக்கும் அஃபிலியேட் லிங்க்குமே நான் இது எதுவும் கொடுக்கல. நான் இதுக்கு ப்ரொமோட்டும் பண்ணலை. ஆக்சுவலாக நானுமே இதை டெஸ்ட் ப்ராசஸ் தான் எடுத்து போகிறேன். ஸோ அப்கமிங் எப்படி அது கண்டென்ட் எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஓகே, நம்ம இங்கே எழுத போகிற இந்த கிராவிட்டி ரைட் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுத போகிறோம். ஸோ இது என்னென்ன டூல்ஸ்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராப்பராக லைக் அப்கமிங் வீடியோஸில் அப்கமிங் டேஸில் நம்ம இந்த டூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அதை இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுன்ற விஷயங்களும் நான் அப்கமிங் டேஸில் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஸோ ஓகே, நம்ம இது ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டாக இல்லையா இல்லை ஏஐ கண்டென்ட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு 4 டூல்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். லைக் 4 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸுமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது போய் செக் பண்ணி பாருங்க. கிளியரான டூல் தான். ஸோ இந்த 4 வகையான டூல்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ ரைட் பண்ணுற பிளாக் போஸ்ட்டு ஒரிஜினலாக இருக்கா இல்லை வந்து அது ஏஐ கண்டென்ட்டாக இருக்கான்றத கண்டிப்பாக அந்த 4 விதமான டூல்ஸும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதனால நம்மளுக்கு ஏன் இது காமிச்சு கொடுக்கறதுனால பெஸ்ட்டாக பெனிஃபிட்டடாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏஐ கண்டென்ட்ன்றது உங்களுக்கு ரேங்கிங் வைஸாக உங்களோட நீங்கள் இன்னைக்கு ஒரு 1000 வேர்ட்ஸில் எழுதுறீங்க அப்படின்னா ரேங்க் ஆகணும்ல. லைக் உங்களுக்கு உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் அது கண்டிப்பாக அது தெரியணும். லைக் இந்த மாதிரி பிளாக் போஸ்ட்னு ஒன்று நடந்திருக்கு. அது ஏஐ கண்டென்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ஸோ ஏஐ கண்டென்ட் இல்லாமல் மேக்ஸ் ப்ராபப்ளி ஒரு ஹியூமன் கண்டென்ட்டாக ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது சீக்கிரமாக ரேங்க் ஆகும். ஸோ ஆப்வியஸாக ஸோ இந்த டூல்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா லைக் அது ஹியூமனைஸ் அதில் ஏஐ சொல்லிடும். ஸோ அதனால தான் இந்த டூல்ஸை நான் உங்களுக்கு ஸோ ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் எந்த டூலை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம் அது ஹியூமனைஸ் கண்டென்ட்டா இல்லை ஏஐ கண்டென்ட்டான்றது. ஸோ இது டீட்டெயிலாக இப்போ நம்ம ஓகே நான் உங்களோட ஒரு நோட் பேட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன்.
வீடியோஸ்ல கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸோ இது எப்படி வந்து நம்ம ப்ராக்டிகலா கொண்டு போறோம்ன்றத நான் ப்ராக்டிகல் லிஸ்ட்டாவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல லைக் உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும். தேங்க் யூ.